வசனமே உணவு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவன் என் வாழ்க்கையிலே கூட கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். என்னுடைய 13ஆம் வயதிலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையை பெற்றேன். 16ஆம் வயது வரை கர்த்தருக்குள்ளே மிகவும் வைராக்கியம் உள்ளவளாக நான் காணப்பட்டேன். ஆனால் 16ஆம் வயதிற்கு பிறகு உலகத்தினுடைய ஆசபாசங்கள், அப்படியாய் உலகத்தினுடைய காரியங்கள் என்னை அப்படியாய் கூட மேற்கொண்டது. பரிசுத்தத்தை விட்டு பின்வாங்கி போனவளாக உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே கர்த்தராகிய தேவன் என்னுடைய 24ஆம் வயதிலே கூட ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகனை கொண்டு வந்து கணவரோடு கூட கர்த்தர் இணைத்தார். கர்த்தர் நல்லவர். மறுபடியுமாய் கூட என்னுடைய பாவங்களை விட்டு பரிசுத்தத்தில் நிலை நிற்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும், அப்படியாய் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியமாய் காணப்படவும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தருடைய மகிமையான ஊழியங்களை இந்த நாளிலே நிறைவேற்ற தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியாய் கூட என்னை போலவே எத்தனையோ பேர் அப்படியாய் பின்மாற்ற ஜீவியத்தில் நீங்கள் இந்த நாளில் இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அப்படியாய் கூட விலகினவர்களாக உலகத்தினுடைய காரியங்களிலும் உலகத்தினுடைய ஆசை பாச இச்சைகளிலும் மூழ்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட அவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொன்ன நீதிமொழிகள் 24:16 படியாய் உங்கள் வாழ்க்கையும் எழும்ப பண்ணி கர்த்தருக்குள் நிலைநிற்க பண்ணுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பின்மாற்ற ஜீவியத்திலே ஆண்டவரே மனமடிவாகி தேவனை விட்டு அப்பா தூர நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கூட உம்முடைய அன்பின் கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் பெரியவர் அல்லவா? அவர்களை தொட்டு இந்த நாளிலே ஆண்டவரே திரும்பவும் அவர்களை நிலைநிற்க பண்ணுவீராக, அவர்களை எழுந்திருக்க பண்ணுவீராக, உமக்குள்ளே வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. உமக்காக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நீர் அவர்களை மாற்ற போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவனமே செய்ய போகிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை நிறைவேற்றும் தேவன் தாமே அப்படியே காரியங்களை நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். ஜீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.